வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு என்னைக்காவது என்னடா வாழ்க்கை இது, அப்படி என்னதான் அந்த வாழ்க்கை அப்படின்னு தோன்றிருக்குதா? நிறைய பேருக்கு தோன்றிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல போனால், ஒரு மிகப்பெரிய வலிக்கு பின்னாடி, ஒரு அழுகைக்கு பின்னாடி, ஒரு ஏமாற்றத்துக்கு பின்னாடி, ஒரு துரோகத்துக்கு பின்னாடி, இது எல்லாத்தையும் தாண்டி உங்களை அறியாமல் உங்கள் கண்ணில் கண்ணீர் வரும்போது உட்காந்து, இது என்ன வாழ்க்கை இது நாம் எதை நோக்கி போகிறோம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு இடத்துல கண்டிப்பாக உங்களை கேள்வி கேட்டிருப்பீங்க. இதுக்கு என்கிட்ட பதில் இருக்க என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வழியை மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வேறு வழியே இல்லை, இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கைன்றது வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறத முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியாதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாக வாழணும்னு ஆசை வந்துடும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது முடிவு இல்லாதது. எப்போ முடியும்னு தெரியுது, அந்த முடிவு இல்லாதது. எப்போ வேணுமாலும் முடியலாம். நேர்க்குமேல் மாதிரி ஓசோ சொன்ன மாதிரி மனசை 1000 வருஷம் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போடுறான். ஆனால் அவனுக்கு தெரில நேர்க்குமேல் மாதிரி எந்த நொடி வேணுமாலும் உடைய அப்படிங்கிறத ஓசோ ஒரு இடத்துல அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு மனுஷன் பிறக்கிறது ஒரே ஒரு முறை மட்டும்தான். அந்த வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியாது. அதனால் வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ்ந்துருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி அதில் கொடுங்க. நன்றி.